சில நாட்களா சோசியல் மீடியால ஒரு தகவல் ஒன்று பரவி வருது. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எஸ்ஐஆரோட நடவடிக்கையின் போது அதிக அளவில் முஸ்லீம் வாக்காளர்களை நீக்கப்பட்டதுக்கு விளக்கம் கேட்டு ஐநா சபை பாஜக அரசுக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கு. இந்த தகவல் உண்மையா? எஸ்ஐஆர்னா என்ன? ஐநா சபை ஏன் இதில் ஆர்வம் காட்டுது? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வத்திக்குச்சி. எஸ்ஐஆர்ன்றது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ற வாக்காளர் பட்டியலோட சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை. இது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் போலியான பேர், செத்தவங்க பேர் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வாக்காளர் பட்டியலில் புதுப்பிக்கும் பணின்னு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் சொல்லுது. ஆனால் இந்த பெயர் நீக்கத்தோட நடவடிக்கை அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக அளவில் முஸ்லீம்கள் பெயர் நீக்கப்பட்டதா எதிர்கட்சிகளும் சில மனித உரிமைகள் அமைப்பும் குற்றம் சாட்டுச்சு. இந்த குற்றச்சாட்டு நேஷனல் லெவலில் ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஐநா சபையோட மனித உரிமைகள் தொடர்பான நிபுணர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அவங்க பாஜக அரசுகிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கிறதா தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அவங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட்டை புதுப்பிக்கும் போது என்னென்ன நடைமுறைகளெல்லாம் பின்பற்றினீங்க? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதிக அளவில் பாதிக்கப்பட்டாங்களா, இல்லை எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சா? பெயர் நீக்கப்பட்டவங்களுக்கு முறையீடு பண்ணுறதுக்கு போதுமான வாய்ப்பும் போதுமான வசதியும் கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. பாஜக சார்பில் போலியான வாக்காளர்களையும் செத்தவங்களோட பேரையும் கண்டறியறதுக்கான ஒரு திட்டம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முஸ்லீம் மக்கள் மேலே நடந்திருக்க போர். இதில் அப்பாவி மக்களும் ஜனநாயக உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட பாஜக அரசு கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இறுதியாக இந்த விவகாரத்தில் உண்மை நிலை என்னன்றது அதிகாரப்பூர்வ ஆவணங்களையும் தேர்தல் ஆணையத்தோட விளக்கங்களையும் சர்வதேச அமைப்பு கூட நடக்கிற தகவல் பரிமாற்றங்கள் வெளிவரும்போது என்னன்றது தெரியும். இந்த விவகாரம் பற்றி உங்களோட கருத்து என்ன? இது மாதிரியான அரசியல் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.